டேய் என்ன அடிடா! அவன மட்டும் எப்புட்றா படுதுன்னு தெரியலடா. ரிஷப் பண்டா, கேஎல் ராகுலான்னு தெரியல. 11ல எவனா இருக்க போறாங்கன்னு. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்ச உடனே ஷாக் ஆயிட்டேன். என்னடா பாம்பு நம்ம கட்டாரு. வேற லெவலா இருந்துச்சு. ரிஷப் பண்ட் ஆனா ஓடிஐல பெருசா எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்ல. அப்போ வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. இருக்கு. அக்ஷர் பட்டேல் ஆடுவான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாக்பூர்ல விசிஎஸ் ஸ்டேடியம்ல நடக்குதுடா. அது பிச் டாக் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வருண் சக்கரவர்த்தி எடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. எடுத்துருந்தா இந்த மேட்ச் வேற லெவலா இருந்திருக்கும்டா. அடிச்ச மாதிரி தெரியலடா. அடிச்சு கலக்கி விடுறான்டானோ. கலந்தே கலக்கிற மாதிரி. நீங்க இதெல்லாம் ஒரு பால் அடிச்சின்ற மாதிரி அடிக்கிறான் போட்டு. அவன் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறான்டா சாமி. பேய் எடி அடிக்கிறான். மட்டும் 2023ல மட்டும் இன்ஜுரி ஆகலனா ஷோரா கப் வச்சிருப்பானுங்க ஓடியில. முக்கியமா அவன் நம்ம வாசி கொடுக்குற சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கின்னு மேலே வர பார்க்கணும். ரொம்ப பும்ராக்கு இன்ஜுரியில் இருக்கு. சாம்பியன் ட்ராஃபிக்கே டவுட்டு பும்ரா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரா. இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 3 ஓடிஐ சீரீஸில் ஃபர்ஸ்ட் ஓடிஐயோட ப்ரிவியூ பார்க்க வந்திருக்கீங்க. வெல்கம் டு த ஷோ. வணக்கம்டா நரேஷ். வணக்கம்டா. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஸ்குவாடை பார்த்துருவோமா? எப்படி பார்த்துருவோம். ரோஹித் சர்மா கேப்டனு, கில் வைஸ் கேப்டனு, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ஜெய்ஸ்வால், விக்கெட் கீப்பருக்கு 2 பேர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட். அர்டிக் ஆல்ரவுண்டில் அர்டிக் பாண்டியா இருக்கான், ஜடேஜா இருக்கான், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர். 4 ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க. பவுலர்னு பார்த்தா குல்தீப் யாதவ், ஷமி, ஹர்தீப் சிங், ஹர்ஷித் ராணா. ஓகே. சாம்பியன் டிராஃபிக்கு போகிற அதே ஸ்குவாட் தான். பும்ராக்கு பதிலாக இல்லை ஹர்ஷித் ராணா இருக்கான், அவ்வளோதான். நல்ல டீம் தான். டீம் நல்லா எடுத்திருக்காங்க. இந்த 5th T20 மேட்ச் பார்த்தியா? பார்த்தேன். அபிஷேக் வேற சர்மா லெவலா இருந்துச்சு. பிரிச்சிட்டான். 6 பிரேக் பண்ணிட்டான். ரோஹித் சர்மா 6 பிரேக் பண்ணிட்டான். 13 6 செம்மையாச்சான். டேய் என்ன அடிடா! அவன மட்டும் எப்புட்றா படுதுன்னு தெரியலடா. எப்பா சாமி! நான் வந்து நீ கால் பண்ண பாத்தியா? ஐயோ! மேட்ச் வந்து டக்குன்னு முடிஞ்சு போச்சு. 89 100க்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். சரியான மேட்ச். அதனால தான் 5th T20 பெருசா நம்ம ரிவ்யூ பண்ணல. அது வச்சு கொட்டியோன்னு தான் இருந்துச்சு மேட்ச். சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்ச உடனே ஷாக் ஆயிட்டேன். என்னடா பாம்பு கட்டாரு. வேற லெவலா இருந்துச்சு. அது ஒரு ஒட்டமா அப்புறம் பார்த்தா புஷ் ஆயிட்டான். அவன் நின்று நல்லா இருந்திருக்கும்டா. பட் வந்து மறுபடியும் அதே பால் தான். பின்னாடி போய் தான் மறுபடியும் அடிக்கிறான். அவ்வளவுதான், அவனை முடிச்சு விட்டானுங்க இந்த சீரீஸ்ல. அவன் பெருசா ரெட் பால்ல தான் ஒழுங்கா பண்ணல. பட் ஆனா ஒயிட் பால்ல நல்லா பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 4-1 அடிச்சிட்டானுங்க T20ல. ஆமா. இவனுங்க எல்லாம் 3-2 3-2 அவனுங்க ஆளாக்கான 3 பேரும் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. இன்னைக்கு எவனும் வரல. ரோஹித் சர்மா ஒயிட் பால்னு வந்துட்டா அவன் ஃபார்மே வேற மாதிரி இருக்கும். அதுவும் ஐசிசின்னு வந்தா வேற லெவல்ல இருப்பான் ஃபார்ம்ல. அது நம்பலாம் இந்த டைம் நல்லா அடிப்பான்ட்டு. அப்போ லாஸ்டா அடிச்ச அவன் எதுவுமே லாஸ்டா அப்ளை பண்ண எதுவுமே அவன் சரியா விளையாடலன்னு தெரியும். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ ஹோப் பார்ப்போம் இந்த வாட்டி ரோஹித் சர்மா என்ன பண்ண போறான்னு தெரியல. ஹிட் சர்மா ஆக போறானா இல்லை புஷ் சர்மா ஆக போறான்னு தெரியல. இந்த சீரீஸ்ல அவன் ஃபார்முக்கு வரணும். ஃபார்முக்கு வந்தால் தான் சாம்பியன் ட்ராஃபியில் நல்லா இருக்கும் ஆடுறதுக்கு. விராட் கோலி 1 டவுன் எப்படியும் ஃபார்முக்கு வந்துருவான். அது பிரச்சனை கிடையாது. விராட் கோலி வந்து ஒன் டே மேட்ச்ல வந்து பிரச்சனையே கிடையாதுடா. பேட்டிங் ஸ்டைலே டிஃபரெண்டா இருக்கும். ஒன் டே மேட்ச்ல பேட்டிங் ஸ்டைலே டிஃபரெண்டா இருக்கும். இவன் கில்லு ஓப்பனிங் இருக்கானுங்களா, ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இருப்பானுங்களா? கில்லு தான் போவானுங்க. ஏன்னா வைஸ் கேப்டன் கில்லு தான் போவாங்க. கில்லு ஆனால் ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு எப்படி ஆட போறான்னு தெரியல. இங்க ஓகே, இந்த கண்டிஷனுக்கு ஆடிடுவானுங்க. ஆனா துபாயில் எப்படி ஆட போறான்னு தெரியல கில்லு. இங்க எப்படி ஆடிடுவான். அப்புறம் ரொம்ப விராட் கோலி ஜெய்ஸ்வால். அப்ப ஜெய்ஸ்வால் வரமாட்டான், விராட் கோலி தான். விராட் கோலி அப்புறம் ஜெய்ஸ்வால் வருவான். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வருவான். ஸ்ரேயஸ் ஐயர் 1 வருஷம் கழிச்சு, 1 வருஷமா 2 வருஷம் கழிச்சு வரான் திரும்ப ஓடிஐக்கு. அந்த வேர்ல்டு கப் ஆனா பார்த்தியா 2023ல, அதோட லாஸ்ட். அதுக்கப்புறம் அவன் டீம்ல எடுக்கல. அதுக்கப்புறம் இப்பதான் வரான் டீமுக்குள்ளேயே. அவன் பட் அவன் நல்ல பிளேயர் தான். அவன் சூப்பரா நல்லா ப்ளே பண்றான். அவன் சஞ்சு சாம்சன் மாதிரி இல்லாம கொடுத்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்குவான் பாரு. ஸ்பின் ஹிட்டர் வேணும்ல சென்டர்ல, அதனால தான் அவனை எடுத்திருக்காங்க. அவன் ஸ்பின் போட்டா சிங்கிள் அடிச்சு தள்ளி விடுவான்டா பால. நீட்டா ஸ்மூத்தா கொண்டு போவான். நல்லா ஸ்பின் ஹிட் பண்ணுவான். ரிஷப் பண்டா கேஎல் ராகுலா? ரிஷப் பண்டா கேஎல் ராகுலான்னு தெரியல. 11ல எவனா இருக்க போறாங்க. மேபி ரிஷப் பண்டா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ட்டு ரிஷப் பண்ட் எடுத்துட்டு போவானுங்க.
ரிஷப் பண்ட் ஆனா ஓடிஐல பெருசா எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்ல. பண்ணதில்ல. பட் கேஎல் ராகுல் கூட ஓகேடா. கேஎல் ராகுல் ஓடிஐக்கு நல்லா பண்ணியிருக்கான்டா. ம். அதுக்கப்புறம் யாரு? ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, சுந்தர், அக்ஷர் பட்டேல். அவங்க 4 பேர்ல இன்னும் 3 பேர் ஆடிடுவானுங்க. 3 பேர் ஆடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் ஆடுவாங்கன்னு சொல்றியா? இல்ல. அக்ஷர் பட்டேல் ஆட மாட்டான். வாசி தான். பிச்சை பொறுத்து மாத்துவாங்க நினைக்கிறேன். குல்தீப் யாதவ், முகமது ஷமி, ஹஸ்தீப் சிங், அப்படி 3 பவுலர் தானே இல்ல? ஃபாஸ்ட்ல 3 பவுலர் தான் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ல 3. அவன் 3 பேர் தான் ஃபாஸ்ட் பவுலரே. குல்தீப் யாதவ் வந்து மேல ஸ்பின்னர் கூட சேர்ந்து ஆடுவான். அப்ப குல்தீப் யாதவ் ஆடினான்னா இவனுக்கு சான்ஸ் ஆட மாட்டான். வாசிக்கும் அக்ஷருக்கும் சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஆமா. 2 ஸ்பின்னரோட தான் போவானுங்க. ஏன்னா 4 ஸ்பேசரு 2 ஸ்பின்னர் அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். பட் ஓவரால பார்க்கும்போது டீம் வந்து நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி இது அதான் 2023ல ஆன அதே டீம் தான் வேர்ல்டு கப் பண்ணாங்க. பட் அசித் ராணா கூட ஓகே தான்டா பவுலிங். சூப்பரா. ஆக்சுவலி இப்போ நான் T20 நல்லா தான் போட்டான். நல்லா தான் போடுறான் அவனும். நல்ல ஸ்பீடு இருக்கு வந்து. ஆனா டெஸ்ட்ல அந்த அளவுக்கு அவன் ஸ்பீட் போடல. ஆனா இப்போ ஒயிட் பால்ல சூப்பரா போடுறான். ரெட் பால்ல அந்த அளவுக்கு இல்ல. ஆனா ஒயிட் பால் நல்லா தான் போட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாக்பூர்ல விசிஎஸ் ஸ்டேடியம்ல நடக்குதுடா. அது பிட்ச் ட்ராக் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? அது ஒரு ஸ்பின்னிங் பிட்ச்னு நினைக்கிறேன் மேபி. அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன், ஸ்பின்னிங் ட்ராக்னு. அப்போ நம்ம இதுல ஸ்பின்னர்ஸ் அதிகமாக போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ அப்போ வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. அக்ஷர் பட்டேல் ஆடுவான். அப்போ குல்தீப் யாதவ், அப்போ 3 ஸ்பின்னர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம இதுல. ஜடேஜாவா அக்ஷர் பட்டேல் அவங்க 2 பேர்ல எவனோ ஒருத்தன் ஆடுவான். குல்தீப் கண்டிப்பா ஆடுவான். ஜடேஜாவா அக்ஷர் பட்டேல் கேட்டா மேக்ஸிமம் வந்து அக்ஷர் பட்டேல் மேக்ஸிமம் ஜடேஜா தான் எடுப்பாங்க கண்டிப்பா. அக்ஷர் பட்டேல் எடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ அக்ஷர் பட்டேலுக்கு தான் சான்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. பட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்ல அவன். அவங்க கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்கிறான். பட் ஆனால் சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜடேஜாக்கு தான் போய் ஆகணும். குல்தீப் யாதவ் இன்ஜுரியில் இருக்கான். இப்போ எப்படி இருக்கான்னு தெரில. அவன் அப்படியே இன்ஜுரியிலே இருக்கட்டும்டா. அப்பதான் சுந்தர் ஃபார்ம் ஆகும் ஓரளவாச்சு. சான்ஸ் நீட்டா யூஸ் பண்ணிட்டு கேட்டா ஃபார்ம் ஆகும். சுந்தர் கரெக்டாக யூஸ் பண்ணுவான். அது யூஸ் பண்ணுவான்னு தெரியல. ஆனா வருண் சக்கரவர்த்தி எடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. வருண் சக்கரவர்த்தி மிஸ் பண்ணிட்டானுங்க. 2020 பிளேயர் தான்டா. அவன் ஒன்றுல வந்து விளையாண்டதே கிடையாது. சான்ஸ் கொடுக்கலாம்ல. இப்போ அர்ஷித் ரன்னா மட்டும் நான் விளையாடி இருக்கானா, நான் அவனுக்கு கூட்டு வந்து சான்ஸ் தரலையா? நெக்ஸ்ட் நம்ம ஹர்திக் பாண்டியா. அவன் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறான்டா சாமி. பேய் அடிக்கிறான். அவன் ஷாட்டே டிஃபரெண்டா இருக்குடா. பேட்டிங் ஷாட் அடிச்ச மாதிரி தெரியலடா. அடிச்சு கலக்கி விடுறான்டானோ கரண்டே கலக்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு பாலான சீன்ற மாதிரி அடிக்கிறான் போட்டு. அன்னைக்கு போன மேட்ச்ல அவுட் ஆன ஷாட் கூட பாத்தியா? சரியான ஷாட் அது அடிச்சதுல. பட் வந்து கேட்ச் ஆயிருச்சு. அது இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருந்தா எங்கேயே போயிருக்கும். பட் சூப்பர் ஷாட் அது. ஷாட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கிட்டேன் ஷாட்டை. அவன் அடிச்சா மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி செமையா. ஆமாடா ஸ்ட்ரெயிட்ல 6 பாத்தியா? ஸ்ட்ரெயிட்ல செம்மையா அடிக்கிறான்டா. கவர் டிரைவ்லாம் தட்டி வளைச்சி விடுறான்டா பேட்டை. சஞ்சு சாம்லாம் பாரு ஃபுல் ஷாட் ஆடி அவுட் ஆகுறான். ஆனா இவன்லாம் பாரு கரெக்டா எங்க அடிக்கணுமோ பார்த்து கிளீனா அடிக்கிறான். ஃபீல்டிங் செட்டப்லாம் பாக்குறான். பார்த்துட்டு கரெக்டா வளைச்சி விட்டுறான் கேப்ல. ஹர்திக் பாண்டியா மட்டும் 2023ல மட்டும் இன்ஜுரி ஆகலனா ஷூரா கப் வச்சிருப்பானுங்க ஓடிஐல. ஆமா அவன் பேட் லக் அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணு? ஆனா இந்த டைம் இன்ஜுரி பவுலிங் நல்லா தான் போறான். பவுலிங் நல்லா தான் போறான். அவனுக்கு எதுவுமே குறை சொல்லவே முடியாதுடா. ஆல்ரவுண்டர் பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர். ஒரு மேட்ச் அடிக்கலாம் அடுத்த மேட்ச் நின்று அடிச்சிடலாம். 6 அடிச்சாலும் ஒழுங்கா அடிக்கிறான். பிரிச்சு வெஞ்சிடறான். நெக்ஸ்ட் நம்ம ஜடேஜா ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆட போறான் ஓடி. ஜடேஜாவா? ஆமா ஜடேஜா ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆட போறான். அவனுக்குலாம் சான்ஸே தராம நடுவில் டிராப் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவன் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கணும். முக்கியமாக நம்ம வாசி கொடுக்குற சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கின்னு மேலே வர பார்க்கணும். எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்கு அவன் மேலே யூஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம தமிழருக்குலாம் சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். தமிழருக்கு மட்டும் கிடையாது, தமிழருக்கும் கேரளாக்கும் சஞ்சு சாம்சன் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அவன் கரெக்டாக இந்த T20 யூஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டான். அவன் எந்த மேட்சுமே அடிக்கலடா இந்த டைம். 5 மேட்சுமே அடிக்கலடா அவன். லாஸ்ட் மேட்ச் ஓரளவு 6 ரன் ஒரு 16 ரன் அடிச்சான். தூக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் சீரிஸ் தூக்கிடுவாங்க சஞ்சு.
பும்ராக்கு இன்ஜுரியில் இருக்கு. சாம்பியன் ட்ராஃபிக்கே டவுட்டு பும்ரா. அப்படி ம். பும்ரா போலன்னா ஹர்ஷித் ராணாவ எடுத்துட்டு போறானுங்க இவனுங்க. பட் சென்னை ட்ரோபிக்கு பும்ரா இல்லன்னா நமக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு. சமி இருக்கணும், பும்ராவும் இருக்கணும். 2 பேரும் தான் நல்லது. பட் மேபி ரிகவர் ஆகுறான்னு நினைக்கிறேன் மேபி எனக்கு தெரிஞ்சு. இன்னும் டைம் இருக்கு. இன்னும் ஒரு 15 நாள் இருக்கு. பார்ப்போம். அது இல்லாம குரூப் ஸ்டேஜ்க்குலாம் வேணாம். இந்த செமி ஃபைனல், ஃபைனலுக்கு தான் தேவை அவன். குரூப் ஸ்டேஜ்லாம் நம்ம ஆளுங்க எப்படியோ வச்சுருவானுங்க. அவன் சும்மா கொண்டு வந்தாலே மாசா போடுவான். அதுல நடுவுல கொண்டு வந்தா வச்சுக்கவேன், அவங்கலாம் பிதுங்கிடுவாங்க ஆப்போசிட்லாம். எப்படி போடுவான்னு தெரியாதுல்ல அவங்களுக்கு. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல விளையாண்டுருக்க மாட்டாங்களா அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச்லாம். டக்குன்னு ஃபைனலுக்குள்ள விட்டா அவங்கலாம் பயந்துருவாங்கடா. பும்ரா வந்தானே பயந்துருவானுங்க. ஆ. இப்ப சமி வேற வந்துட்டான். இப்ப நல்லாவும் போட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். பழைய சமி இன்னும் பார்க்க முடியல. அது இந்த ஃபர்ஸ்ட் ஓடியில பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா அவன் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா போறான். அவனுக்கு உடம்பு சரியில்ல. இன்ஜுரி இருந்து வரான். போட்டோம்னு நினைக்கிறேன். அவனுக்கு பெரிய சேஞ்சஸ்லாம் இல்ல. எக்ஸ்ட்ரா 2 பேரை எடுத்துன்னு வந்திருக்கானுங்க. T20 விளையாடணும் பார்த்தியா? அந்த ஸ்குவாட் அப்படியே இருக்கு. எக்ஸ்ட்ரா ஜோ ரூட் இருக்கான். ஜோ ரூட் அதுக்கப்புறம் அட்கின்சன் ஒரு பவுலர் இருக்கான். அட்கின்சன். ஜஸ் அட்கின்சன். அவன் வந்து பவுலர். பட் இவங்க டீம் பொறுத்தவரையும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இவங்க அதே ஸ்குவாட் தான்டா. T20 ஆடுனாங்க பார்த்தியா? அதே ஸ்குவாட் தான். ஏன்னா அவனுங்க அங்கிருந்து வரானுங்கல்ல. வேற ஸ்குவாடா எடுத்துட்டு வர முடியும். எத்தனை பேர் எடுத்துட்டு வருவானுங்க? ஏன்னா நம்ம பிசிசிஐ கிட்ட இருக்கிற மாதிரி காசு அவனுங்கிட்ட இல்ல. எல்லாரும் கொண்டு வரதுக்கு. பட் டீம் நல்லா இருக்குது. இந்தியாவுக்கு டப்பு கொடுக்கிற மாதிரி தான் டீம் இருக்கும் அவங்க மட்டும். பட் ஒன் டேல வந்து அவங்கள சொல்ல முடியாது. உனக்கு தெரியும்ல ஜோ ரூட்லாம். ஜோ ரூட் நின்றுவான். ஜோ ரூட்லாம் வந்து தொட முடியாது ஒன் டேலலாம். அவன் நல்ல பிளேயர் அவன். இவனும் பென்டே கிட்ட ஒன் டேல சூப்பரா ஆடுவான்டா. ஆக்சுவலி T20ல சூப்பரா ஆடுனான். அவன் வந்து நான் ஒன் டேல விளையாண்டு நான் பார்த்தது இல்ல. பட் 21 நல்லா விளையாண்டான் லாஸ்ட் சீரிஸ்ல. ஃபில்சால்ட் இந்த டைம் உப்பு பூக்குமா பூக்காதா தெரியல. போன டைம் பூத்துச்சு. ஆனா சிவந்து போய்கிட்ட அவுட் ஆயிட்டு போயிட்டான். அதுவும் ஃபர்ஸ்ட் பால்ல. ஃபர்ஸ்ட் பால்லே சன்சாம்க்கு இவங்கடா துருஜுரல் கிட்ட கேட்ச். நல்ல டீம் தான். சூப்பர். ஆக்சுவலி இவன் ஓடிஐக்கு நல்லா தான் எடுத்துருக்கானுங்க. ஏன்னா ஜோ ரூட்லாம் வந்துட்டானா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும் டீமு. அப்ப டஃப் கொடுப்பானுங்க. ரொம்ப ஈஸியாலாம் விட்டுற மாட்டானுங்க. இந்த T20 கூட்ட மாதிரிலாம். நம்ம பக்கம் விராட் கோலினா அவங்க பக்கம் ஜோ ரூட்ரா. ஆமா. நீ நம்பலாம் தான் நெசா. அவன் சூப்பர் பிளேயர் ஜோ ரூட்லாம். சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவான் அவன். பவுலிங்கும் போடுவான்டா அவன். பவுலிங் போடுவான். பட் வந்து அவன் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவான். நல்ல பேட்ஸ்மேன். ஆக்சுவலி அவன் டெஸ்ட்லலாம் நம்ம கிட்ட வெறும் 5 விக்கெட் எடுத்து வின் பண்ணிட்டுலாம் போயிருக்கான் தெரியுமா? அவன் கேப்டன் ஆக்கும்போது ஜோ ரூட். ஸ்பின் தான போடுவான். ஆமா. அவங்ககிட்ட தான் நம்ம பாலுங்க நிறைய விக்கெட் விட்டுருக்காங்க. ஆனா டெஸ்ட் மேட்ச் அது. ஓடிஎல்லாம் போட மாட்டான். ஒருவேளை பால் ஒருவேளை கொடுத்தா திரும்பிச்சுனா போடுவான்டா ஷூரா. எப்படி கேப்டன் இப்ப பட்லர் தானே இருந்தாலும். பட்லர் தான் கேப்டன். அப்ப என்ன சான்ஸ் இருக்கு கொடுக்க கூட. மேபி பட்லர் அப்படி யோசிச்சு பண்ணலாம். எப்படி இந்த சீரிஸ் போகணும்னு நினைக்கிற? 2-1 1-2 3-1 3-0? எனக்கு என்னமோ 3-0ல வாய்ப்பு இல்ல. ஏன்டா 3-2 இந்தியா 3-2 ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2-1ன்றியா? ஆமா 2-1. ஆனா நான் 3-0னே சொல்றேன். மீன்ஸ் இங்கிலாந்து 3 இந்தியா 0ன்றியா? இந்தியா 3 இங்கிலாந்து 0. இல்ல வாய்ப்பே இல்ல. இப்படிதான் T20 அவனுக்கு சொல்லிட்டு போனானுங்க. வாய்ப்பே இல்லன்னானுங்க. நான் சொன்ன மாதிரி தான். இப்படிதான் வின் பண்ணாங்களா இல்லையா அவங்க? அப்புறம் என்ன? அது நான் 4-1 சொன்னேன் தெரியுமா? நீ சொன்னதா அப்ப நடந்ததுன்றியா? இதுவும் அப்படிதான் நடக்கும். சரி ஓகே. இந்த வாட்டி நான் பார்ப்போம். நான் சொல்றது நடக்குதா நீ சொல்றது நடக்குதா பார்ப்போம். இதை பத்தி நம்ம ரிவ்யூல சொல்லுவோம் மறுபடியும். ரோக்கோ திரும்ப வரானுங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிற? மீன்ஸ் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் சேர்ந்து வராங்கன்றியா மறுபடியும்? நல்லாதான் இருக்கும். அது ப்ளூ ஜெர்சில நல்லாதான் இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆனா நான் 2 பேரும் அவங்க பெர்ஃபார்ம் நல்லா பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய ஃபேன்ஸ் இதுக்காக தான் வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ரோஹித் சர்மா விட விராட் கோலி தான் பண்ணுவான் நான் நினைக்கிறேன். எனக்கு 2 பேரும் போறானுங்கன்னு எனக்கு தோணுது இந்த ஓடிஎல் சீரிஸ்ல. பட் எனக்கு வந்து இன்னொரு ஆசைனா சுந்தர் நல்லா பண்ணணும். அதான் ஆசை. தமிழ்நாடு பிளேயர் இருந்தாலும் பாப்பா சுந்தர் என்ன பண்ண போறான்ட்டு. நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அவனுக்கு. ஏன்னா வந்து இது வந்து ஸ்பின்னிங் பிட்ச் வேற. ஸோ வந்து கண்டிப்பா மேக்ஸிமம் அவனை இறக்க வாய்ப்பு இருக்குது. ஆமா. பார்ப்போம் எப்படி இறக்குறானுன்ட்டு. முக்கியமாக இந்த ரோக்கை வந்து நல்லா ஆடினா டீம் செமையாக போவோம். இந்த ரோக்கை கை விட்டாங்கன்னா டீம் கொஞ்சம் இந்தியா அவனுங்க அடிச்சுட்டு போயிடுவானுங்க பட்லர் டீம். கண்டிப்பா. ஆனால் இவனுக்கு கை விட்டுற மாட்டானுங்க.
இவனுங்க கை குடுத்து 3-0ன்னு அடிப்பாங்கன்னு நான் சொல்றேன். நீ 2-1ன்னு சொல்லியிருக்க. எப்படி போகுதுன்னு ஆமா. பாப்போம் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மேட்சோட ரிவ்யூ பண்ணுங்க. 6ஆம் தேதி அதுவும் 1:30 மணிக்கு நடக்குது. 1:30 மணிக்கு நடக்குது. 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச். அப்போ பார்க்கலாம். இந்த மேட்ச் ஃபுல்லா பார்த்துட்டு முடிஞ்ச அளவு ஃபுல்லா பார்த்துட்டு இந்த மேட்சோட ரிவ்யூ நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நீ யார் ஜெயிப்பான்னு சொல்ற? இந்தியாவா இங்கிலாந்தா? இந்தியா தான் ஷூரா. 3-0னே நான் வைக்கிறேன். 3-0னு வைக்கிற. ஓகே பாப்போம். ஹோப் ரெண்டு பேர்ல யாரு வின் பண்ணாம பாப்போம். நீயா நானா பாப்போம். ஆனா ஆல்ரெடி நீ ஒன் டே ஆல் 20 மேட்ச்ல நீ வின் பண்ணிட்ட. நீ சொன்ன மாதிரி 4-1 அதே மாதிரி ஜெயிச்சிட்டீங்க. பட் இந்த வாட்டி நான் சொல்றேன் இந்தியா 2 அவங்க 1. சோ இது நடக்கும்னு நான் நம்புறேன். நீ இந்தியா சொல்லிருக்க, நான் இந்தியா சொன்னா நல்லா இருக்காது. நான் வந்து இங்கிலாந்து வின் பண்ண நான் நினைக்கிறேன். பாப்போம். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் யார் இதுல நல்லா பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஓடிஐல பேட்டிங்ல யாருக்கு நல்லா பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி. எனக்கு என்ன ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணுவான்னு தோணுது. எனக்கு வந்து விராட் கோலி தான். ஆனா பவுலிங் நல்லா பண்றதுனா எனக்கு தெரிஞ்சு வந்து ஹர்ஷித் ராணா பவுலிங் நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்போ நான் நினைக்கிறது வந்து சமியும் ஹர்ஷித் ராணாவும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன்ல வந்து விராட் கோலி. ஆல்ரவுண்டர்ல மேபி ஜடேஜா இருந்தா ஜடேஜா பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்ட்ல நான் அர்த்திக் பாண்டியா சொல்றேன். ஐயோ சரி ஓகே. நீ ஜடேஜா சொல்றேன், நான் அர்த்திக் பாண்டியா சொல்றேன். ஆனா பவுலிங்ல எனக்கு என்னவோ இந்த டைம் ஹர்ஷ்தீப் சிங் நல்லா பண்ணுவான்னு தோணுது. ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் இப்பதான் ஓடிய சான்ஸ் தராங்க. ஸோ நல்லா பண்ணுவான்னு நம்புறேன். நான் T20ல அவனை தான் சொன்னேன். ஆனா அவன் இது பண்ணல. ஆனா பேட்டிங்ல சஞ்சு சாம்சன் சொன்னேன். அவனும் சொதப்பிட்டான். பாப்போம் இந்த டைம் ஸ்ரேயஸ் ஐயராவது கை கொடுப்பானா, இல்ல உனக்கு விராட் கோலி கை கொடுப்பானான்னு பார்ப்பான். ஸ்ரேயஸ் ஐயரை தாண்டி நெக்ஸ்ட் யாரு பண்ணுவாங்கன்னு தோணுதா? ரோஹித் சர்மா பண்ணுவான். நான் ரோஹித் சர்மா பண்ண மாட்டான்னு சொல்றேன். நான் பண்ணுவான்னு நம்புறேன். இட்மேன் விட்டுறாதீங்க. பாப்போம். அடிச்சாலும் வேணாம்னு சொல்ல மாட்டோம். பட் வந்து அவங்க சான்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணிட்டா இந்தியா ஜெயிக்க தான் போகுது இருந்தாலும். சோ அதனால சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ இங்கிலாந்துன்ற, நான் இந்தியான்றேன். இதோட ரிவ்யூல பார்க்கலாம். நீயா நானா யார் வின் பண்ணிருக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிறீங்க.